ஒரு அங்குலம் கூட கையெட்டு உட்பட ஒரு அங்குலம் கூட காணி விடுவிக்கப்படாது. அது இராணுவத்துடைய தேவைக்காக தொடர்ந்தும் பயன்படுத்தப்படும். இராணுவ ஆக்கிரமித்து கொண்டு இருக்கக்கூடிய தனியாருடைய காணிகளை நாங்கள் விடுவிப்போம். இன்றைக்கு போர் இல்லை, போர் இல்லாத சூழல்ல இராணுவம் இப்படி ஆக்கிரமிக்க தேவையில்லை. இராணுவத்துடைய பிரசன்னம் வடகிழக்கில் இருந்து குறைக்கப்பட வேண்டும். இராணுவத்தை 2,50,000 இருந்து 1,00,000 நீங்கள் குறைக்க இருக்கிறீர்கள் என்று ஜனாதிபதி முதலாவது வரவு செலவு திட்டத்தில் பிரகடனப்படுத்தினவர். அவ்வகையில் எல்லாம் உலகத்துக்கு சொல்லிக்கொண்டு அந்த காணிகளை விடுவிக்காமல் நீங்கள் புது புது காணிகளை தனியாருடைய கையில் இருக்கக்கூடிய புது புது காணிகளை அவர்கள் நிரூபிக்காத பட்சத்திலே நீங்கள் அரச காணிகளாக சுயீகரிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கின்ற இந்த செயல்பாடுகள் இன்னும் சந்தேகத்தை தான் கூட்டுகின்றது. கௌரவ ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பின கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுத்த பொழுது இந்த மயிலத்தமனு மாதவனை பிரதேசம் எங்கே என்று தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு பிரதேசம் இல்லை. இந்த கால்நடை பால் உற்பத்தி விடயங்களிலே இன்றைக்கு நாங்கள் அதை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் நீங்கள் அவ்வகையில் கருத்து தெரிவித்த உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்ற ஒரு விடயம். தையட்டியில், மயிலட்டியில், பலாலியில், வசவலானில், கேப்பாப்புலவு, முல்லைத்தீவில் முழுக்க இராணுவம் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்றது. அது தனியாருடைய உறுதி காணிகள், ஒன்றில் அவர்களுடைய குடியிருப்பு காணிகள் அல்லது விவசாய காணிகளை தொடர்ந்தும் அவ்வகையில் ஆயிரக்கணக்கில் ஏக்கர் கணக்கு ஆயிரக்கணக்கில் ஆக்கிரமித்து கொண்டு இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே. இன்றைக்கு நாங்கள் விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசனம் அமைச்சின் கீழ் 2 சட்டங்கள் திருத்தப்படுகின்ற சட்டங்கள் தொடர்பாக விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கௌரவ அமைச்சர் லான்காந்த் அவர்கள் சபையில் இருக்கின்ற பொழுது நான் ஒரு சில விடயங்களை அவருடைய அமைச்சுக்கு கீழ் வருகின்ற ஒரு சில விடயங்களை அவருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். முதலாவது விடயம், கௌரவ அமைச்சர் அவர்களே, சுகாதார காரணங்களுக்காக புகையிலை தடை செய்யப்படுவது கொள்கை அளவில் நான் எதிர்க்கவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், டுபாக்கோ புகையிலை விவசாயம் என்றது வடமாகாணத்தை சார்ந்த ஒரு மிக சிறந்த ஒரு வருமானத்தை கொண்டு வருகின்ற ஒரு விடயம். அந்த தொழில் இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய அறிவித்தல் காரணமாக தடை செய்யப்பட்டு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் எந்த விதமான ஒரு கால அவகாசம் அந்த விவசாயிகளுக்கு வழங்காமல் அந்த தடை அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் அந்த முறையிலே புகையிலே நம்பியிருந்த விவசாயத்தில் நம்பியிருந்த குடும்பங்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். என்றால் போன வருடம் இதுக்கு முதல் வருடங்கள் அவர்கள் விவசாயம் செய்து கிடைத்த அந்த புகையிலே வியாபாரிமாருக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு சூழலில் அவர்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த புகையிலே கூட அதனுடைய வருமானத்தை பெற முடியாத அளவுக்கு நிலைமையில் மோசமடைந்து அவர்கள் பெரும் கடனுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த முடிவை நீங்கள் நடைமுறைப்படுத்துறதில் கொள்கை அளவில் நாங்கள் எதிர்க்க முடியாது. ஏனென்றால் உண்மையிலே சுகாதார கோணத்தில் அதை கடைப்பிடிப்பதில் தவறில்லை, என்னை பொறுத்தவர்கள் கூட அது தவறில்லை. ஆனால் ஒரு கால அவகாசம் வழங்க வேண்டும். அந்த விவசாயிகளுக்கு மாற்று வழிகள் தேடி செல்வதற்கான முழு உதவிகளும் அரசு தான் அதை செய்து கொடுக்க வேணும். அதை அவர்களுக்கு அறிவித்து அவர்களுக்கு போதிய அளவு காலவாசம் வழங்கி இதை நடைமுறைப்படுத்துவதை நாங்கள் எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் நீங்கள் இதிலே தலையிட வேணும். நீங்கள் இதை தலையிட்டு அந்த விவசாயிகளுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேணும். ஆக குறைஞ்ச ஒரு 3 வருஷத்துக்காவது இதை நீங்கள் தள்ளுபடியாக்கி, இந்த தடையை தள்ளுபடியாக்கி அவர்களுக்கு அந்த காலாவசத்தை வழங்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் மாற்று வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும்
உங்களுடைய பூரண ஒத்துழைப்பும் அத்தியாவசியம் என்றதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ரெண்டாவது விடயம் வந்து கரப்புக்குத்தி குளம், அது சின்னடம்பன் ஜிஎன் டிவிஷனில் வந்து வவுனியா வடக்கு பிரதேசத்திலே வவுனியா வடக்கு டிஎஸ் பிரிவிலே அமைந்துள்ளது. அந்த குளம் கிட்டத்தட்ட 17 வருஷமாக புனரமைக்கப்படாமல் அந்த குளத்தினுடைய தண்ணீர் அலைகள் வந்து அந்த பண்டில் மோதி மோதி அந்த பண்டினுடைய கிட்டத்தட்ட மொத்தத்தை வந்து அரைவாசியால் குறைச்சிருக்கின்றது. குறைச்சி இன்றைக்கு வந்து அந்த குளத்துடைய அந்த அணைக்கட்டு வந்து உடைந்து அந்த முழு பிரதேசத்துக்கும் பாரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த குளத்துடைய நிலைமை ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 320 ஏக்கர் விவசாய காணிகள் வந்து அந்த குளத்தால் வந்து பராமரிக்கப்படக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த குளம் இன்றைக்கு பாவிக்க முடியாத ஒரு நிலைக்கும் அந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து மிகவும் பயத்திலே வாழுகின்ற ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். ஏன் இந்த குளம் புனரமைக்கப்பட முடியவில்லை என்றால் வந்து அது ஒரு மைனர் இரிகேஷன் டேங்க் என்ற ஒரு பட்டியலுக்குள் வருகின்ற காரணத்தினாலே வந்து அந்த குளத்துக்கு 17 வருஷத்துக்கு மேலாக வந்து பராமரிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு நிலையிலே அதை முழுமையாக புனரமைப்பதற்கு தேவைப்படுகின்ற நிதி போதாமை காரணமாக வந்து அது தொடர்ந்தும் பிற்போட்டப்பட்டு கொண்டே வருகின்றது. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாகவும் உங்களுடைய தலையிட்டு உங்களுடைய அரசாங்கத்துடைய ஏனைய அமைச்சுகள் ஓடு பேசி இந்த விடயத்தை நீங்கள் தீர்த்து வைக்க வேணும் என்று நான் மிகவும் அழுத்தமாக வந்து உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மூன்றாவது விடயம் கௌரவ அமைச்சர் அவர்களே, அபிவிருத்தி என்றது வந்து அத்தியாவசியம், அதில் மாட்டு கருத்து கிடையாது. வெவே நம கரப்புக்குத்தி குளம் சின்னடம்பான் வவுனியா 222B. மூன்றாவது விடயம் கௌரவ அமைச்சர் அவர்களே, கௌரவ ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து எழுப்பின கேள்விக்கு வந்து நீங்கள் பதில் கொடுத்த பொழுது வந்து இந்த மயிலத்தமனு மாதவனை பிரதேசம் எங்கே என்று தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு பிரதேசம் இல்லை. இந்த கால்நடை பால் உற்பத்தி விடயங்களிலே வந்து இன்றைக்கு நாங்கள் அதை பற்றியும் வந்து பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் நீங்கள் அவ்வகையில் வந்து கருத்து தெரிவித்த வந்து உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்ற ஒரு விடயம். ஏனென்றால் அந்த மாதிரியான பதில் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்துடைய அமைச்சர்மாருடைய வாயிலே இருந்து வாரவதிலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து ஒரு கூட அக்கறை எடுத்து தமிழ் முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீங்களா என்று அழுத்தி சொல்லுகின்ற ஒரு அரசாங்கம் அவ்வகையான பதில் சொல்வது வந்து ஒரு மிகவும் ஆச்சரியம். உண்மையிலே வந்து இந்த விவசாய காணிகள் போராலே பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தில் வந்து தொடர்ந்தும் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த காணிகளுடைய முழுமையான பலனத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை நீடிப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தால் வந்து தனியார் காணிகளில் வந்து நீங்கள் காணி அமைச்சர் தையட்டியில், மயிலட்டியில், பலாலியில், வசவலானில், கேப்பாப்புலவு, முல்லைத்தீவில் முழுக்க இராணுவம் வந்து ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்றது. அது தனியாருடைய உறுதி காணிகள், ஒன்றில் அவர்களுடைய குடியிருப்பு காணிகள் அல்லது வந்து விவசாய காணிகளை வந்து தொடர்ந்தும் அவ்வகையில் வந்து ஆயிரக்கணக்கில் ஏக்கர் கணக்கு ஆயிரக்கணக்கில் வந்து ஆக்கிரமித்து கொண்டு இருப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். இதுகளுக்கு தீர்வு காணாமல் இந்த தனியார காணி என்று தெரிஞ்சு கொண்டு இராணுவ சட்டவிரோதமாக ஒரு இனவாத நோக்கத்தோடு போர்க்காலத்திலே வந்து ஆக்கிரமித்து கொண்டு இருந்த அந்த காணிகளை விடுவிக்காமல் நீங்கள்
இந்த மக்களுடைய காணி பிரச்சனையை தீர்க்கப் போவதாக அறிவித்து கொண்டு கடந்த 26ஆம் தேதி ஜூலை மாதம் 26ஆம் தேதி நீங்கள் ஒரு நோட்டீஸ் உங்களுடைய அமைச்சு வந்து லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழே நீங்கள் ஒரு நோட்டீஸ் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கிறீர்கள் வந்து சண்டே ஒப்சர்வரில் எல்லாம் வந்திருக்கின்றது. நான் அதை டேபிள் பண்ண விரும்புகின்றேன். அதிலே இதுக்கு முதல் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய 6000 ஏக்கரை வந்து நீங்கள் அந்த லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழே நோட்டீஸ் கொடுத்து 3 மாத காலாவசம் வழங்கி அதில் தனியார்கள் தங்களுடைய உரிமையை வந்து அதில் நிலைநாட்டாத பட்சத்தில் வந்து அதை அரசு காணியாக வந்து பிரகடனப்படுத்துறதுக்குரிய நடவடிக்கை முன்னெடுத்து அதை நாங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதை நீங்கள் இறுதியில் வந்து நிப்பாட்ட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டீர்கள். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இந்த அறிவித்தலை வந்து செய்திருக்கிறீர்கள். காலப்போக்கில் வந்து அந்த நோட்டீஸ் உத்தியோகபூர்வமாக வந்து கெசட் பண்ணப்படும் என்றதையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ நான் என்னத்தை சொல்ல வரேன் என்றால், உண்மையிலே வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை காணி பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை, அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை வந்து ஏற்கனவே உங்களுடைய அரசாங்கம் வந்து வழங்கின வாக்குறுதிகள், அதாவது இராணுவ ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய தனியாருடைய காணிகளை நாங்கள் விடுவிப்போம். இன்றைக்கு போர் இல்லை, போர் இல்லாத சூழலில் இராணுவம் வந்து இப்படி ஆக்கிரமிக்க தேவையில்லை. இராணுவத்துடைய பிரசன்னம் வந்து வடகிழக்கில் இருந்து குறைக்கப்பட வேண்டும். இராணுவத்தை வந்து 2,50,000 இருந்து 1,00,000 வந்து நீங்கள் குறைக்க இருக்கிறீர்கள் என்று ஜனாதிபதி வந்து முதலாவது வரவு செலவு திட்டத்தில் வந்து பிரகடனப்படுத்தினவர். அவ்வகையில் எல்லாம் வந்து உலகத்துக்கு சொல்லிக்கொண்டு அந்த காணிகளை விடுவிக்காமல் நீங்கள் புது காணிகளை தனியாருடைய கையில் இருக்கக்கூடிய புது காணிகளை அவர்கள் நிரூபிக்காத பட்சத்திலே நீங்கள் அரசு காணிகளாக வந்து சுவீகரிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கின்ற இந்த செயல்பாடுகள் இன்னும் வந்து சந்தேகத்தை தான் கூட்டுகின்றது. ஆகவே நான் உங்களிடம் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த தையட்டி மயிலட்டி பலாலி வசாவலான் கேப்பாப்புலவு இந்த பிரதேசங்களுடைய மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த தொடர் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழலிலே நீங்கள் இந்த 26ஆம் தேதி செய்திருக்கிற கெசட்டை நீங்கள் நிப்பாட்டி முதல் இந்த காணிகளை வந்து விடுவிக்கிறதுக்கு ஏற்கனவே நீங்கள் வாக்குறுதி வழங்கி ஆணைய பெற்ற விடயங்களை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக வந்து கிளிநொச்சி பிரதேசத்திலே பூநகரி பிரதேசத்திலே வந்து கிராஞ்சி வேரவில் வரைப்பாடு போன்ற பிரதேசத்தில் வந்து 34 காற்றாலைகள் இன்றைக்கு வந்து நீங்கள் நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் நடவடிக்கை இருக்கிறதாக வந்து டிஎஸ் ஊடாக அந்த மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிராஞ்சி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 24 காற்றாலைகள் வந்து அமைக்கப்பட இருக்கின்றது. அதில் 13 காற்றாலைகள் நேரடியாகவே வந்து மக்களுடைய குடியிருப்புகளுக்குள்ளேயும் மக்களுடைய விவசாய காணிகள் நடுவிலேயும் வந்து வர இருக்கின்றது. இது தயவு செய்து நீங்கள் தலையிட்டு நீங்கள் நிப்பாட்டணும். அபிவிருத்தி என்றது முக்கியம், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த அபிவிருத்தி என்ற பெயரிலே ஒரு போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்குத்தான் தலை நிமிர பார்க்கின்ற இந்த சூழலில் ஒரு அபிவிருத்தி என்ற பெயரில் அவர்களுக்கு தங்களுடைய அந்த கஷ்டப்பட்டு வளர்க்க விரும்புகின்ற அந்த பொருளாதாரத்தை அளிக்கின்ற வகையில் வந்து நீங்கள் அந்த இடங்களை ஆக்கிரமிக்க தொடங்கினால் அந்த மக்கள் தலை தூக்க முடியாது. ஆகவே நீங்கள் இதில் வந்து தலையிட வேண்டும். நீங்கள் தலையிட்டு அந்த மக்களோட கதைச்சு ஆலோசனை பெற்று அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதிமுறையை வந்து நாங்கள் கடைப்பிடிப்பது தான் முறை. இந்த காணி விஷயத்திலும் கூட நீங்கள் இந்த 26ஆம் தேதி விடுத்த நோட்டீஸும் கூட திரும்பவும் நீங்கள் அந்த மக்களோட கதைக்காமல் வந்து மக்களுடைய பிரதிநிதிகளோட கதைக்காமல் இந்த காணிகளை வந்து இருக்கக்கூடிய உண்மையான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கு ஒரு சரியா அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதிமுறையை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும். அவ்வகையில் வந்து எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை செய்யாமல் ஒருதலைபட்சமாக இப்படிப்பட்ட அறிவிக்கிறது வந்து இன்னும் சந்தேகங்களை கூட்டுகின்ற விடயங்களாகத்தான் இருக்கு. ஆகவே தயவு செய்து நீங்கள் இதிலே வந்து தலையிட வேண்டும். எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். ஒரு சரியான விஷயத்தை செய்கின்ற பொழுது எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி கௌரவ உறுப்பினர் நான் என்ற பேச்சை முடிக்கிறேன். தையட்டியில் வந்து காணிகளை அந்த தனியார் காணிகள் ஆக்கிரமித்து ஒரு விஹாரை கட்டப்பட்டிருக்கின்றது சட்டவிரோதமாக. அந்த காணிகளை அளக்குவதற்கு வந்து ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அரசாங்கம். அதை வந்து நாங்கள் தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்லியிருந்தோம். எழுத்து மூலமாக அவர்கள் அறிவிக்கட்டும்.
இந்த காணிகள் உங்களுக்கு விடுவிக்கிறதுக்கு உங்களுக்கு திரும்ப வழங்குவதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப் போகிறோம் என்றதை வந்து எடுங்கள். இன்றைக்கு அந்த வாக்குறுதியை வழங்காமல் இன்றைக்கு வந்து பாதுகாப்பு அமைச்சு அறிவிச்சிருக்க வந்து அதில் ஒரு அங்குலம் கூட கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் ஒரு அங்குலம் கூட தையட்டு உட்பட ஒரு அங்குலம் கூட காணி விடுவிக்கப்படாது. அது இராணுவத்துறை தேவைக்காக தொடர்ந்தும் பயன்படுத்தப்படும். அவை இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள். அனுபவத்திலே இராணுவம் எந்த அளவுக்கு இந்த விடயங்களில் காணிகளை விடுவிக்கிற விடயத்திலே வந்து பிரச்சனையாக இருக்கும் என்றதை தெரிந்து கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறைக்கு இல்லாட்டி அவர்கள் ஏமாற்றப்படக்கூடிய அணுகுமுறைக்கு அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு போகக்கூடாதுன்றதுக்கு நாங்கள் வந்து அவர்களுக்கு அந்த அட்வைஸை கொடுத்தோம். ஆகவே தயவு செய்து நீங்களாவது ஒரு சிரேஷ்ட ஒரு அமைச்சர் என்ற வகையிலே உங்களுக்கு உங்களோட கட்சிக்குள்ளே வந்து பயப்படாமல் வந்து இந்த கருத்துக்களை ஆணித்தரமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே நீங்கள் தலையிட வேண்டும் என்று தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. මීළඟට IM අබේවික්‍රම ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 9ක් කාලයක් තියෙනවා. මොකක්ද ඔබතුමාගේ පොයින්ට් එක? is 91E every member must confine his observation to the subject under discussion. මම මේක අනිවාර්යෙන් කියන්න ඕනේ අපේ ලාල්කාන්ත ඇමතුමාට. තයියටි පන්සල ගැන අපි කතා කරලා ඒක මනින්න ගියා. ඒක මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ පොයින්ට් එක නෙමෙයි ඕක. නෑ නෑ ඒක කතා කරපු එකට මේක අදාළ නෑ. මේ මන්ත්‍රීතුමා ඔබතුමා අදහස් දක්වන්න. ஸ்விட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 095146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.